ललित ललितापटाब्जेलुटन्तं लुब्धबावुकम् अलभ्यं ललितानन्दं श्यामानन्दप्रियं भजे श्यामानन्दप्रियं भजे चिन्तितफलदायक निपुण चिन्तितफलदायक निपुण भक्त चिन्तितफलदायक निपुण शम्भवी स्फुरणमय चिन्मयानन्द घन शाम्भवी स्फुरणमय चिन्मयानन्द घन श्यामानन्द मनश्चिन्तित फलदायक निपुण श्यामानन्द मनश्चिन्तित फलदायक निपुण चिन्ताशोक प्रशमन चिन्तामणे चिन्ताशोक प्रशमन चिन्तामणे ज्ञानानन्द घनीभूत गुरुतिलक ज्ञानानन्द घनीभूत गुरुतिलक चिन्तित फलदायक निपुण श्यामानन्द मनश्चिन्तित फलदायक निपुण समगान श्रोत्रिय नमगानलोलुप अद्यद्भुत श्रीकुल परमानन्द शास्त्र चिन्तित फलदायक निपुण महित त्यागशील विहित योगशील प्रदित नामधेया ललितानन्दनाथ चिन्तित फलदायक निपुण श्यामानन्द अन्तेवासिन् सुविख्यात ज्ञानशील श्यामानन्द अन्तेवासिन् सुविख्यात ज्ञानशील अपार करुणाशील मन्नाथ भूमयानुत अपार करुणाशील मन्नाथ भूमयानुत चिन्तित फलदायक निपुण भक्त चिन्तित फलदायक निपुण शम्भवी स्फुरणमय चिन्मयानन्द घन श्यामानन्द मनश्चिन्तित फलदायक निपुण सद्गुरो पाहि मां नित्यानन्द पाहि मां सद्गुरो पाहि मां श्यामानन्द रक्ष मां सद्गुरो पाहि मां ललितानन्द रक्ष मां सद्गुरो पाहि मां श्यामानन्द प्रिय रक्ष मां श्यामानन्द प्रिय रक्ष मां
जय सद्गुरु श्यामानंद भगवान की जय, सद्गुरु ललितानंदनाथ महाराज की जय, समस्त साधु मंडल की जय. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சத்குரு லலிதானந்தநாத சரிதாமிருதம் பாகம் 8 யதாமதி வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டா பிரமேயமான பௌருஷேயமான குண கலன்களாக குணநிதியாக குணவாரதியாக அடக்கத்தின் ஓர் உருவாக ஆண்மையின் ஓர் உருவாக இன்மையிலே இகபரசுகத்தை தரக்கூடியவராக ஈப்சித வரங்களை தருபவராக உத்தம குணசீலராக உன்மத்தராக பாவ உன்மத்தராக ஔதாரிய ஸ்வரூபராக ஓங்கார ரூபராக சதா தியானமக்னராக அம்பிகாதாசராக லலிதாதாசராக தான் வாழ்ந்த அந்த மகனீயரை பற்றி எழுந்த ஒரு கீர்த்தனை. சிந்தித பலதாயக நிபுணா பக்த சிந்தித்த தன்னை அண்டியவர்கள் இதை குருநாதரிடம் பிரார்த்திப்போம் என்று போய் பிரார்த்தித்தால் அதை பூர்த்தி செய்து வைப்பவர் குருநாதர். அவர் யார்? சாம்பவி ஸ்புரணமய சின்மயானந்தகண ஷியாமானந்த மனச்சிந்தித பலதாயக நிபுணா. குழந்தைகளுக்கு எதை கேட்க வேண்டும் என்று தெரியாது, ஆனால் கேட்டு விடுவார்கள். குருநாதன் இவர்களுக்கு இது சரி, இது தப்பு, இதை கொடுத்தால் இவனுடைய ஆத்மானுபவம் பெருகும் என்று ஆலோசித்து குருநாதன் நமக்கு நன்மையே செய்வான். இன்மையிலேயே நன்மை செய்வான், இன்மையிலே இகபர சுகத்தையும் தருவான். காலமும் சம்பவி ஸ்புரணமயமாக அதுவே ஓர் ஒடிவாக வந்த சின்மய ஆனந்தகண சின்மயானந்தத்தில் சித் சக்தியின் விகாசத்தினால் ஏற்படுகின்ற ஆனந்தம் சின்மயானந்தம். சின்மயம் என்றால் அந்த சாம்பவி ஸ்புரணம் ஏற்படுத்திய சாநித்தியம், அந்த சாநித்தியமே ஒரு உருவாக ஆனந்த கண பெரும் ஆனந்தத்தின் இருப்பிடமாக இருக்கின்ற ஷியாமானந்த மனச்சிந்தித பலதாயக நிபுணா. குருநாதா, குழந்தைகள் இவ்வாறு கேட்கிறார்களே என்ற உடனே ஷியாமானந்தர் இதைத்தா என்பார். அதை வருஷிப்பார் குருநாதர். பிற்காலத்திலே பூமாம்பா என்ன சொன்னாலோ அதைதான் தான் உதாகரித்து அப்படியே நடந்து அவருடைய மனோரத்தம் யாவையும் தன் பக்தர்கள் விஷயத்திலே பூர்த்தி செய்தவர் நம் குருநாதர். சிந்தா சோக பிரசமன சிந்தாமனேயே. பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்கின்ற வாழ்க்கை சதா அல்லல் பெற்றதாக, துன்பம் நிறைந்ததாக, நோய் வருத்தம் துக்கம் இதையே அனுபவமாக, ஆனால் அவ்வப்பொழுது ஒரு ஆனந்தம். சுகம் ஏதன் மத்திய துக்கம், துக்கம் ஏதன் மத்திய சுகம், சுகாத்பரம் துக்கம், துக்காத்பரம் சுகம் என்று துக்கங்களுக்கு நடுவே ஏற்படுகின்ற சின்ன ஒரு ஆனந்தத்தினால்தான் நம் வாழ்வு சுகமயமாக ஆகின்றது. அந்த சிந்தா சோக நம் மனதிலே எழுகின்ற சோகம் நிறைந்ததான சிந்தைகள் அவ்வனைத்தையும் பிரசமன சரி செய்பவர், நீக்குபவர், அதிலே சிந்தாமணியாக இருப்பவர். ஞானானந்த கணீபூத குரு துலகா. ஞான ஆனந்தமே ஓர் உருவாக, உயர் ஞானானந்தமே ஓர் உருவாக, உயர் ஞானமே ஓர் உருவாக, அதுவே கணீபூத நிறைந்ததான குரு திலகா. ஹே குரு திலகா, ஷியாமானந்த மனச்சிந்தித பலதாயக நிபுணா. சாமகான ஸ்ரோத்ரியா நாமகான லோலுபா. சதா சாமகானத்திலே துரீனராக இருந்து சதா காலமும் அதையே பிராணனாக உச்வாச நிச்சுவாசத்திலே சாமத்தையே நினைத்தவராக இருந்த போதிலும் நாமகான லோலுபா, பகவன் நாமத்திலே அதிகமான தெட்டை உடையவர். அதுவும் நம் பூமாம்பாவுடன் சம்சர்க்கம் ஏற்பட்ட உடனே நாம சங்கீர்த்தனத்திலே அபாரமான ஈடுபாடு ஏற்பட்டது. அந்த ஈடுபாட்டினாலே வேத ஞானத்தின் மறைபொருள் நாம சங்கீர்த்தனத்தினால் ஏற்படுகின்றது என்பதை உணர்ந்தார். அத்யத்புத ஸ்ரீ கௌல பரமானந்த சாஸ்திர சிந்தித பலதாயக நிபுணா. அப்பேற்பட்ட கௌல மார்க்கத்திலே ஒரு ஞானம் பெற்றவராக இருந்த போதிலும் நாமகான லோலுபராக இருந்தவர் அது வேதசாரம் தான் பகவன் நாமம் என்பதை அறிந்து கொண்டு அத்யத்புதமான பரமானந்த சாஸ்திரம் எதை ஷியாமானந்தநாதர் நமக்கு பெரும் சொத்தாக விட்டு சென்றாலோ அப்பேற்பட்ட பரமானந்த சாஸ்திர சிந்தித பலதாயக நிபுணா. அந்த ஸ்ரீகுல மார்க்கத்திலே அடியெடுத்து வைத்து நம்மை பீடனனை போட வைத்த குருநாதர் இந்த குருத்வந்தங்கள் அந்த விஷயத்திலே நாம் ஆசைப்பட்டால் அதை தருவதிலே முதன்மை ஸ்தானத்தை வகிக்கிறார்கள். மகித தியாகசீலா விஹித யோகசீலா. தியாகசீலத்திலோ உலகோர் போற்றும் ஒரு ஸ்தானத்தை பெற்றார்.
விஹித யோகசீலா, யோகானு மார்க்கத்திலோ அதன் கரையை கண்டவராக இருந்தார். யோகியர்களே இவருடைய சிஷ்யர்களாக பின்னர் அமைந்தனர் என்பது நாம் அவர் சரித்திரத்திலிருந்து அறிகின்றோம். பிரதித நாமதேயா, உயர்ந்த நாமத்தை உடையவர். லலிதானந்த நாதேதி பிரதித நாமதேயா. அவர் யார்? ஷியாமானந்த மனச்சிந்தித பரதாயக நிபுணராக இருந்தவர். ஷியாமானந்த அந்தேவாசின் சுவிக்யாத ஞானசீல அபார கருணாசீல மன்னாத பூமயானுத சிந்தித பலதாயக நிபுணா. ஷியாமானந்தருடைய அந்தேவாசியாயிருந்து ஷியாமானந்தர் பரானந்தர் பூர்ணானந்தர் சித்த குருநாதரான ஸ்ரீ வித்யானந்தநாதர் பர்யந்தம் குரு பரம்பரையை இதன் முழு மூச்சாக தியானித்த வண்ணம் இருக்கக்கூடியவர். உலகிலே சக்த திலங்கங்களால் மகிக்கப்பட்டவர். ஞானசீலராக வாழ்ந்தவர். அபார கருணாசீலராக பக்தர் விஷயத்திலே இருந்தவர். மன்னாதர், என்னுடைய குருநாதர். பூமயானுத, பூமாம்பாவால் வழிபெறப்பெற்றவர். சிந்தித பலதாயக நிபுணா. அப்பேற்பட்ட பக்த சிந்தித ஷியாமானந்த மனச்சிந்தித பரமானந்த தந்திர சிந்தித பரதாயக நிபுணராக இருந்தார். பூமயானுத, பூமாம்பா என்ற ஸ்ரீவித்யா நாமாங்கிதமான பூமாம்பா என்கின்ற கோமாம்பா, அவருக்கு பூமாம்பா என்று பெயர் வைத்தார் குருநாதர். பூமா என்ற பதத்திற்கு உயர்ந்த ஞானம், அது தருகின்ற சுகம். இதை சனத்குமார சமேதை கூறும் பொழுது யோ வை பூமா தத் சுகம் நால்பே சுகமஸ்தி. எது பூமா என்கின்ற உயர் ஞானமோ அதுதான் சுகம். நால்பே சுகமஸ்தி, மற்றதில் அவர் இருப்பது அல்பமான சுகமே. பூமைவ சுகம் பூமா பூமாத்வேவ விஜிக்ஞாசிதவ்யமிதி பூமானம் பகவஹா விஜிக்ஞாசித இதி. பூமாதான் சுகம். பூமாவேவே பூமா என்கின்ற பராஜானத்தை அடைவதுதான் நமக்கு கர்த்தவியம். அது விஜிக்ஞாசிதவ்யம், அறிந்து தெளிந்து உணர்ந்து நீ அடைவாயாக என்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் கூறப்பட்டது. சனத்குமார சம்ஹிதையும் இதை எடுத்தோதுகின்றது. இதற்கு டீகா எழுதின பகவத்பாதாச்சாரியால் இந்த பதத்திற்கு எழுதும் பொழுது யோ வை பூமா மகானு நிரதிசயம் பவதி பிரயாசாஸ்தத் சுகம். எது பூமா என்கின்ற மகத்தான நிரதிசய ஆனந்தம் இருக்கின்றதோ அதுதான் சுகமானது. ததோர்வாக்கு சதிஸ்யத்வாத் அல்பம். அர்வாக் சதி, இது வாக்கினால் எட்ட முடியாத உயர்ந்ததான ஞானம். எனவே அல்பஞானம் என்பது நம்பால், அதை அல்பஞானம் உடையவர்கள் இதை அடைய இயலாது. அதஸ்தஸ்மின் அல்பே சுகம் நாஸ்தி என்பதை, அல்பமான சுகத்திலே சுகமல்ல என்பதை நாம் உணர வேண்டும். அல்பசாதிக திருஷ்ணா ஹேதுத்வாது, காரணம் அல்பசுகத்தை தரக்கூடிய இதற்கும் திருஷ்ணையே காரணம். திருஷ்ணை என்றால் அன்குவென்ச்சபிள் தர்ஸ்ட், அதுவே ஹேத்துவாக ஆகின்றது. திருஷ்ணாச்ச துக்க பீஜம். This unquenchable thirst takes birth out of துக்க பீஜம். துக்கம் என்கின்ற பீஜத்திற்கு இந்த திருஷ்டையே காரணமாகின்றது. நஹி துக்க பீஜம் சுகம் திருஷ்டம் ஜல்வாதி லோகே. இவ்வாறு துக்கமயமான பிறப்பு இறப்பு, அல்பசுகம் சுகாத்து துக்கம், துக்காத்து ததந்திரம் அல்பசுகம் என்று துக்கமும் சுகமும், துக்கத்தின் எதன் மத்தியே சுகம் இருக்கின்றது, அதுவும் அல்பமானது என்பதை எடுத்தோதுகின்றார். அதோ பூமைவ சுகம் திருஷ்டாதி துக்க பீஜ விஜத்வாது சம்பவாது பூமானஹா. அதை அறிந்தவன் பூமான என்கின்ற பதத்திற்கு எஜமானனாகின்றான். அப்பேற்பட்ட பூமா என்கின்ற பதத்தை நம் குருநாதாளுக்கு தந்து சுகம் பெற்றார் குருநாதர். பூமாம்பா உயர்ந்ததான மகதி. அவர் ஆனந்த ஸ்வரூபி. குரு சேவையே ஒரு உரு கொண்டு வடிவெடுத்து வந்தவள் பூமா. பிரதிக்ஷணம் குரு ஸ்மரணம், குரு சேவை. என்னப்பா குருநாதரை பார்த்துட்டு வந்தியா, பாடிட்டு வந்துட்டியா என்று நுழைந்தவுடனே கேட்பார். அவ்வாறே அவரும் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை பூமா அறிவாள் என்று அடிக்கடி கூறுவார். ஒரு முறை இருவரும் பூஜை அறையிலே அமர்ந்திருக்கும் பொழுது அங்கு சென்று அமரு என்று கூற அங்கே அமர்ந்து ஜபம் செய்த வண்ணம் இருக்க, என்ன பஞ்சதசியா என்றார் குருநாதர். அப்பொழுது ஒரு 10 வார்த்தை பஞ்சதசியின் மகத்துவத்தை பற்றி கூறினார். இது ஒன்றே போதும், மற்றெல்லாம் கற்றுக்கொண்டோம், களவும் கற்று மற என்று மறக்க வேண்டும் என்று கூறினார். அப்பேற்பட்ட குருநாதர்
அவரை தரிசிக்க சென்றால் அப்படியே போய் பூமாம்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே ஆத்துக்கு போ என்பார். இங்கு வந்துட்டு அங்கு போனால் குருநாதர் நமஸ்காரம் பண்ணால் போகாதரா, டைமாக எடுத்து ஆஃபீஸ் போகணும் எல்லாம் தெரியும், ஆனால் நமஸ்காரம் பண்ணாமல் போகாதே என்று இவருடைய ஆணையாக இருக்கும். இருவரும் பரஸ்பர ஐக்கியானுசந்தானத்தினாலே உயர் வியோமஸ்மரணத்தினாலே அனைத்தையும் அறிந்து கொள்ளும் சர்வஜனாக இருந்தும் உலகத்திலே தன்னை ஒன்றும் அறியாத ஒரு பரம பாமரனாகவே இருவரும் காட்டிக்கொண்டார்கள். பாகவதர்கள் மத்தியிலே வாயை திறந்து பேசுவதே இல்லை பூமா விஷயத்திலே. ஆனாலும் ஒரு முறை என்எஸ்என் மாமா, மலி மாமா, ஓஎஸ் சுந்தர் மற்றும் ஏல்கே மாமா இவர்கள்லாம் நிறைந்த சபையிலே பவளிப்பு செய்வையிலே ஒரு கேள்வி எழுந்தது. கோஷலாதீஷுடை கோட்டி மன்மத காருடை கொலுவை உன்னாடே. இது நம்ம திருவல்லிக்கேணி பாண்டங்கன் கோவிலுக்குன்னு ஏற்பட்ட ஒரு சில பிரத்யேகமான அன்று வரை வெளிவராத கீர்த்தனைகளை மகாத்மா கோதண்டராம சுவாமிகள் நமது கோவில் பദ്ധதியாக சேர்த்தார். இவ்விடத்திலே சுமனஸ்குடை என்று ஒரு பெரியவர் பாட, அவ்விடத்திலே அந்த கீர்த்தனை முடித்த உடனே ஒரு சர்ச்சை கிளம்பியது. இது சுமனஸ்குடை என்பது இவ்விடத்திலே பொருத்தமில்லை. தாக்குரா நிலையிலே தன்னில் தான் உணர்ந்தவன் நீடித்த அந்த பூமா என்கின்ற ஆனந்தானுபவத்தை அனுபவிக்கும் நிலையிலே பாடப்பட்ட இந்த கீர்த்தனம். எனவே அமனஸ்குடை என்றுதான் வர வேண்டும், மனம் அழிந்த நிலையிலே என்று பூமாம்பா எடுத்தோத கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடம் இதிலே சர்ச்சைக்காக சென்றது. ஆனால் அன்று மாமியின் திருவாக்கிலிருந்து எழுந்த குருவாக்கியமேவ சாஸ்திரம், குருமுகாதி வினிர்கதம் சாஸ்திரம், குருமுகாதி வினிர்கதம் வேதசாரம், அதுவே தந்திரசாரம் என்றெல்லாம் கூறப்பட்ட விஷயம் அன்று நிர்தாரணமாயிற்று. அவ்வாறு தன்னையும் மீறி ஒரு சில வார்த்தைகள் அந்த சதசிலே தான் பேசிவிட்டதற்கு மன்னிக்க வேண்டும் என்று மேற்கொண்டு அவர்களிடம் நமஸ்காரம் செய்து பவளிம்பு சேவையை தொடர வைத்தார் குருமாதா. இவ்வாறு ஞான பிராச்சுரியானியாக ஆச்சாரியானியாக நமக்கு அவர்கள் விளங்கியது நாம் செய்த பூர்வ ஜென்ம சுகிருதம் என்றால் அது சத்தியம், ஜன்மாந்தர சுகிருதம். நாம் இன்று காணும் அவலமான நிலை, வாழ்க்கை எங்கு செல்கின்றது என்று தெரியாத விதத்திலே அவரவர் ஒரு வட்டத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்க, நாயிலே நாம் தெருவிலே ஒரு நாய் ஓடும், எதற்காக ஓடுகிறது, எதை அது அடையப் போகின்றது, ஒரு சின்ன ஒரு ரொட்டி துண்டு கிடைத்து விட்டால் அதன் பின்னால் ஓடும், அல்லது ஒரு பெண் நாய் வந்தால் பின்தொடர்ந்து ஓடும், நாய்க்கூட்டம் ஒன்று போல் குறைத்தால் அதோடு சேர்ந்து இதுவும் சென்று குறைக்கும். இவ்வாறு வாழ்க்கையானது it is getting deviated from the main stream, and what is to be achieved, what not to be achieved, where we should not get entangled, where we should get entangled forever என்பதெல்லாம் மறந்த நிலையிலே சர்வே குணா கஞ்சனமாஷயந்தி என்று காளிதாசன் கூறியது போல் பணம் 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 பணத்திற்காக 24 மணி நேரமும் அல்லல் படுகின்ற இந்நிலை தெரியாத பொற்காலத்திலே வாழ்ந்தவர்கள் நம் குருநாதர். குருத்வந்தங்கள், அந்த குருத்வந்தங்களின் பெருமையை கூற முற்பட்டால் வாக்கு யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசஹ என்றபடி அந்த வாக்கானது சென்று கூற இயலாது திரும்பிய நிலையைத்தான் காண்கின்றோம். அதற்கு அபௌருஷேயம் என்று ஒரு பதம், that which cannot be explained just by word. நம் வாக்கினால் எச்சல்படுத்தாத நிலையில் இருக்கின்ற பரபிரம்மாகார வஸ்துவை நாம் எச்சல்படுத்தலாமா? ஆனால் எச்சல்படுத்தினால்தான் அந்த எண்ண அலைகளிலாலே நமக்கும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஜிக்ஞாசுத்வம், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை, அன்குவென்ச்சபிள் தர்ஸ்ட் ஏற்படும். அது ஏற்படுவதற்கு ஹேத்துவாக இருந்தவர்கள் நம் குருநாதர்கள். நம் குருநாதரோ வாய் திறவாத மௌனி. அவரும் கடை காலத்திலே அவர் 45 நிமிடம் பஞ்சஜியை பற்றி அவர் செய்த உபன்யாசம் மறக்க இயலாது. அது யாரிடமாவது ரெக்கார்டட் வெர்ஷன் இருந்தால் அதுவும் நம்மளோட ஷேர் பண்ண, அதுதான் முக்கியம். இதெல்லாம் கிடைக்காத பொக்கிஷங்கள். குருநாதர் யார் என்று கூற முற்படும் பொழுது தர்மஜ்ஞா தர்மகர்த்தாச்ச சமாதர்மபராயணः தத்வவேத்யா சர்வசாஸ்திரார்த்த பிரகாஷகோ குருருச்யதே. தர்மத்தை அவர் அறிந்தவரோ, தர்மத்தை ஆச்சரணத்தினாலே அவர் காட்டி தர்ம வழியிலே தர்மபராயணராக இருப்பவரோ,
ஆச்சரணாத் ஸ்வ ஆச்சரணேன ஆச்சரணாத் ஆச்சாரியா இது சப்தேன கத்தியதே என்றபடி தான் தர்மத்தை ஆச்சரிப்பதினாலே நடந்து காட்டி வழிகாட்டுபவர். மேலும் தத்துவவேத்யா யஸ்யாந்தர் நைமத்யம் நைகரச்சரணம் நாமகோத்திரம் சூத்திரம் நோ தத்துவஹா தத்துவமேகம் சஹஜ சமரசம். குருநாதர் என்பது சத்குரும் தம் நமாமி. குருநாதர் என்பது தத்துவம், ஒரு தத்துவமே உருகொண்டு வந்தவர். அந்த தத்துவங்கள் அனைத்தையும் குரு தத்துவத்தை அறிந்தவர். தத்துவவேத்யா சர்வசாஸ்திரார்த்த பிரகாசகா. அவரிடம் அண்டி அவருடைய நிழலாக இருந்து தாஸ்ய பக்தியிலே ஈடுபட சித்தசுத்தி ஏற்பட்டு சித்தலயம் ஏற்பட்டு குரு ஸ்மரணையே நமக்கு அனவரதம் சித்திக்குமாயன். அவர் சர்வசாஸ்திரார்த்த பிரகாசகனாக அவர் அனைத்தையும் குரவோ சிஷ்யம் அப்பியுத என்றபடி பாவதமும் இதை கோஷிக்கின்றது. பிரேரகா சூச்சகச்சைவ வாசகோ தர்ஷகஸ்ததா சிக்ஷகோ போஷகச்சைவ ஷடேதே குரவஸ்மிருதாக. பிரேரகா, அப்பா நீ செல்ல வேண்டிய பாதை இது, இதை பிடித்துக்கொள். இதற்கு பிரமாணம் என்ன என்றால் சூச்சகச்சைவ, பரமானந்த தந்திரத்தை வைத்துக்கொள், உனக்கு சந்தேகம் ஏற்படும் பொழுது அதில் பதில் கிடைக்கும். வாசகா சதா ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் ராமாயணம், துளசி ராமாயணம், சுந்தரகாண்டம் இவைகளை படிப்பதினாலே ரிஷிகடன் நம்மை விட்டு நீங்குகின்றது என்பதை தான் வாழ்ந்து காட்டியவர் நம் குருநாதர். தர்ஷகஸ்ததா, இவ்வாறு பிரேரகனாகவும் சூச்சகனாகவும் வாசகனாகவும் தான் வாழ்ந்து காட்டியவர் தர்ஷகனாக இன்று இருக்கின்றார். சிக்ஷகோ, அவரை அண்டி குருநாதாய் விஷயத்திலே நான் மேலும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்று உண்மையான சிஷ்யவிருத்தியோடு அவரை அணுகினால் போஷகச்சைவ, அவர் மறைப்பொருளை நமக்கு போதிப்பார். இவ்வாறு பிரேரகன், சூச்சகன், வாசகன், தர்சகன், சிக்ஷகன், போஷகன் என்ற 6 நிலைகளிலே குருநாதர் விளங்குவதால் ஷடவே குரவஸ்மிருதாக, அவர்கள் நம் குருத்வந்தம் குருஸ்தானத்திற்கு பிரதீகமாக வாழ்ந்து காட்டினார்கள். இவ்வாறு குருவின் விஷயத்தை சொல்லிக்கொண்டே செல்லலாம். கிபத்ர பகுனோக்தேன சாஸ்திரகோட்டிஷதேன ச நிர்மலா சித்த விஸ்ராந்தி வினா குரு கிருபம் பரம். என்னத்தை படிச்சு என்னத்தை தெரிஞ்சு கொள்ள போகிறோம்? இல்ல வாயில கொட்டி கொட்டி உபன்யாசம் பண்ணினாலும், கிம் அத்திர பகுனா உக்தேன, பலவிதமாக கூறினாலும், சாஸ்திர கோட்டிஷதேன ச, கோடி சாஸ்திரங்கள், நூற்றுக்கணக்கான சாஸ்திரங்களை படித்து அறிந்து வேண்டுமானால் அதை நொற்று போட்டு ஒப்பிக்கலாம். நிர்மலா சித்த விஸ்ராந்தி, நிர்மலமான ஹிருதயம், அது குரு பாதாரவிந்தங்களிலேயே சித்த விஸ்ராந்தியை அடைய வேண்டும். வினா குரு கிருபம் பரம், அது குரு கிருப்பை அல்லாது கிடைத்தற்கு அரிதான விஷயமாகும். வினா மகத்பாத ரஜோபிஷேகம் என்று ஸ்ரீமத் பாகவதமும் இதையே கோஷிக்கின்ற. குருபதாரவிந்த கோமளம் என்னுள் கொண்ட போத கோலகலம் உருபதார இந்த கோமளம் பரமயோகயாகம் வேதம் படித்திலேன், படித்தது போல் அடித்திலேன், பார்வை ஒன்றிலே விளைந்த பாக்கியம் இது, யாருக்கும் இது அரிதானது. பரிமள சத்குரு பதார இந்த கோமளம் தும்பி பிறந்தது நீரிலாயினும் தோன்றிய பின்னும் அழியுமோ, அதுபோல் வம்புள்ள மாயையில் பிறந்தேன், குரு வழங்கும் கருணையிலே குரு பதாரவிந்த கோமளம் என்று ஊத்துக்காடு வெங்கட கவியின் உயர்ந்ததான கீர்த்தனை. குருநாதர் என் செய்வார்? கருணா கட்டாட்சத்தை அந்த வலையினாலே நம்மை பிடிக்கின்றார். நமக்கு என்ன யோக்கியத்தை இருக்கின்றது என்றால், லவலேசமும் யாதொரு யோக்கியதையும் இல்லாதது என்ற ஒரு வஸ்து ஒன்றால் நம் போன்றோர் படித்திருக்கின்றோமா? அதுவும் இல்லை. படித்தவன் போல் நடித்தில்லேன், அதுவும் செய்ததில்லை. ஆனால் பார்வை ஒன்றிலே விளைந்தது பாக்கியம் இது. குருநாதர் அந்த பிரதம தரிசனத்திலேயே நம் மனதை கொள்ளை கொண்டார் அல்லவா?
அதுவும் மந்திரோபதேசம் என்கின்ற வியாஜத்திலே கரகமலம் மம சிரசி நிதாய கருணம் சக்ரே குருநாதா அப்படி கர்ணே தாரக மந்திரம் பிரதாய காதிலே மந்திரத்தை ஓதி நமக்கு ஹஸ்தாப்ஜத்தை சிரசிலே வைத்து அதனால் ஏற்பட்ட கருணையின் உயர்ந்த கட்டாட்ச பலத்தினாலே பார்வை ஒன்றிலே விளைந்த பாக்கியம் இது யாருக்கும் இது அரிதானது, கிடைக்காது. பரிமள சத்குரு பதாரவிந்த கோமளம் என்னுள் கொண்ட போத கோலாகலம். தும்பி பிறந்தது நீரில், ஆனால் அது தோன்றிய பின் அழிந்துவிடும், அதன் நிலை மாறிவிடும். அதுபோல் அந்த தும்பியை கொண்டு வைத்து ஒரு குளவி கொட்டி அதை ஒரு குளவியாக மாற்றிவிடும். வம்புள்ள மாயில் பிறந்து குரு தந்த கருணா கட்டாட்ச பலத்தினாலே குருபதாரவிந்த கோமளம், அந்த திருவடி குருபதாரவிந்த கோமளம் என்கின்ற அந்த சம்சர்க்கம் ஏற்பட்டதினாலே சத்குரு பாதுகை குஞ்சலம் என் மேல் பட்ட பொழுது தானே நானே நிம்மதியடைந்தேன், உலகை மறந்தேன் ஆனந்தமாக தானே என்ற நிலை அந்த குருநாதருடைய பாதச்சாயா சுகாபர்த்துகு என்றபடி அவருடைய திருவடி நிழல் தருகின்ற அந்த விஸ்ராந்தி, அந்த நிர்மலமான ஆனந்த சுகம் ஒரு சம்சார கடலிலே வறுத்தெடுக்கப்பட்ட ஜீவர்களாகிய நமக்கு பூர்வ புண்ணிய சுகிருத பலாத்து கட்டாட்ச பலமும் சேர அதை நம்மை வழிப்படுத்தி நம்மை எங்கு சேர்க்க வைக்க வேண்டுமோ அங்கு சேர்க்க வைக்கும் என்பதற்கு எப்பெயர்பட்ட ஒரு கீர்த்தனை. அந்த பாதாரவிந்த கோமளத்தை நம் ஹிருதயத்தில் கொண்டு சென்ற அக்கணமே அந்த கட்டாட்ச பலத்தினால் அரிதானவை எல்லாம் நமக்கு சித்தியாயிற்று என்று வெங்கட கவியின் இந்த கீர்த்தனத்தோடு இந்த அனுபவத்தை இந்த வாரம் முடித்துக்கொண்டு அடுத்த அனுபவத்தில் நாம் சேர்வோமாக. ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று இருந்தாலும் அது எதை சொல்ல வேண்டும் என்று அந்த நேரத்தில் தோன்றுகின்றதோ அதைத்தான் பேசும்படியாக அமைகின்றது. எனவே குருமண்டல கிருபையினால் மேலும் இதை நாம் அனுபவித்து விவோமாக. மங்களம் சுப மங்களம் லலிதாநாதனுக்கு பூமாநாதனுக்கு மங்களம் சுப மங்களம் ஜய மங்களம் சுப மங்களம். ஷமானந்தர் குழாமதை தாப்பித்து ஷமானந்தர் குழவிகளை கூட்டுவித்த மகனீயர்க்கு மங்களம் சுப மங்களம். ஸ்ரீலலிதானந்த நாதருக்கு பூமாநாதருக்கு ஜெய மங்களம் சுப மங்களம். சம்பவி ஸ்புரணமேற்பட சதா சம்பவி ஸ்புரணமேற்பட சதா ஐமூன்றெழுத்துடை காதிவித்தை ஓதிவித்த ஐமூன்றெழுத்துடை காதிவித்தை ஓதுவித்த மகனீயர்க்கு மங்களம் சுப மங்களம். லலிதானந்தருக்கு ஜெயமங்களம். ஸ்ரீ பூமாநாதருக்கு ஜெயமங்களம். ஸ்ரீ ஷமானந்த அந்தே வாசிக்கு அவர் தாசிக்கு குருவான லலிதானந்தநாதருக்கே ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். सद्गुरु श्यामानंद भगवान की जय. भूमांबा माता की जय.